நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட்டு எதிர்வரக்கூடிய காலத்தினுடைய நம்முடைய செயல்களை அல்லாஹ் முடிவு செய்யப்படக்கூடிய இந்த நாளிலே பகல் நேரத்திலே நோன்பு வைப்பதும் இரவு நேரத்திலே நின்று தொழுவதும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கப்படக்கூடிய அந்த நாளை மக்ரிபு தொழுகைக்கு பிறகு ரிஸ்க்கு விசாலத்திற்காக, ஹயாத்து அல்லாஹு தாலா ஆஃபியத்துடன் கூடிய ஹயாத்துக்காக, வெறுமுன நீங்கள் கேட்காதீங்க, அல்லாஹ் இறங்கி வந்து உங்களிடத்தில் கேட்கும் பொழுது எந்த தேவையாக இருந்தாலும் நிறைவேற்றப்படும் என்று சொன்ன கல்புல் குர்ஆன் யாசீன், உலகத்திலே அல்லாஹ் உலகத்தையும் இந்த மனிதனையும் ஆதமையும் படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் ஓதிய சூரத்துல் யாசீன், அல்லாஹ் சூரத்துல் யாசீனை ஓதினான் மலக்குமார்களுக்கு மத்தியிலே. அந்த சூறாவை ஓதி நாம் கேட்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல அமலாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்றைய மக்ரிபு தொழுகைக்கு பிறகு 3 யாசீன் நம்முடைய பள்ளிவாசலிலே ஓதப்படும். பிறகு இஷா தொழுகை 9 மணிக்கு நடைபெறும். இஷா தொழுகை முடிந்ததற்கு பிறகு இந்த இரவை பற்றிய சிறப்புரையை ஆலிம் பெருந்தகை அவர்கள் வந்து செய்ததற்கு பிறகு திக்ரு, துவா, ஜியாரத் என்பதும் இந்த இரவிலே ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஜியாரத் செய்திருக்கிறார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நாம் பார்த்தோம். எனவே அல்லாஹு தாலா இது போன்ற அமல்களை செய்து இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தருவானாக. இல்லை ஹஜ்ரத்து, இதெல்லாம் இந்த ஹதீஸ்லே கிடையாது, இதெல்லாம் பலகீனமான ஹதீஸுன்னு வைத்து கொண்டு சிலர்கள் வாதிட்டாலும் சரி, யாசீன் ஓதுறதுனால பாவம் கிடையாது, ஜியாரத் செய்கிறதுனால அல்லாஹ் வந்து நரகத்தில் தூக்கி போட போகிறது கிடையாது. நன்மைகள் இருந்தால் அதை அடைய போகின்றோம், இல்லை என்றால் நாம் என்ன அமல் செய்கிறோமோ அதற்குண்டான நன்மையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட்டு